பொங்கல் தொகுப்பில் சர்ப்ரைஸ்! இத்தனை ஆயிரங்களா? முதல்வர் அறிவித்த அறிவிப்பு. கொண்டாட்டத்தில் தமிழக மக்கள். தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகையை சிறப்பிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கி வருகிறது. அந்த வகையில் வரும் 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசு மிக விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கிறதாம். இந்த ஆண்டு சுமார் 2.22 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் இந்த பரிசு தொகுப்பை பெற தகுதி பெற்றுள்ளனர். பொங்கல் திருநாளில் மக்கள் இனிப்பான பொங்கல் வைத்து மகிழ ஏதுவாக 2.22 கோடி குடும்பங்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி மற்றும் 1 கிலோ சர்க்கரை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளதாம். இதற்காக மொத்தம் 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசியும் அதே அளவிலான சர்க்கரையும் கொள்முதல் செய்யப்பட்டு ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளதாம். இந்த பொருட்கள் மாநிலம் முழுவதும் உள்ள நியாய விலைக் கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட இருக்கிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கும் பொருட்டு ஜனவரி முதல் வாரத்தில் வீடு வீடாக சென்று இதற்கான டோக்கன்கள் வழங்கப்பட இருக்கிறது. கைத்தறி நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் ஏழை மக்கள் புத்தாடை உடுத்தவும் உதவும் நோக்கில் இலவச வேட்டி சேலை மற்றும் வழங்கும் திட்டத்தை தமிழக அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. 2026 பொங்கலுக்காக சுமார் 1.77 கோடி வேட்டிகளும் 1.77 கோடி சேலைகளும் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது வரை இதற்கான உற்பத்தி மற்றும் கொள்முதல் பணிகள் 85% மேலாக நிறைவடைந்திருக்கிறது. இவை அனைத்தும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள ரேஷன் கடைகளுக்கு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் ரொக்கப்பணம் எவ்வளவு வழங்கப்படும் என்பது குறித்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பே நிலவி வருகிறது. வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு முந்தைய ஆண்டுகளை விட கூடுதலாகவே வழங்கப்படும் என்ற தகவல்களும் தெரிவிக்கின்றன. அதாவது 3000 வரை ரொக்கப்பணம் வழங்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கரும்பு கொள்முதல் செய்வது மற்றும் ரொக்கப்பணம் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சில தினங்களில் வெளியிட இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக 2026ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அனைத்து தரப்பு மக்களும் மனநிறைவுடன் கொண்டாடும் வகையில் அரசு அனைத்து துறை அதிகாரிகளுடன் இணைந்து முழுவீச்சில் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளது. தமிழக அரசின் விதிமுறைப்படி கீழ்கண்டவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற தகுதியுடையவர்கள் ஆவார்கள். அரிசி குடும்ப அட்டைதாரர்கள். ரேஷன் கடைகளில் அரிசி வாங்கும் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் இந்த பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதே சமயம் அரசு ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர் பொதுவாக ரொக்க உதவித்தொகை அறிவிக்கப்படும் போது மத்திய மாநில அரசு ஊழியர்கள் பொதுத்துறை நிறுவன ஊழியர்கள் மற்றும் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு இது வழங்கப்படாது என கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட வாய்ப்பிருக்கிறது. ஆதார் இணைக்கப்படாத அட்டைகள் ரேஷன் கார்டுகள் ஆதார் எண் இணைக்கப்படாமல் இருந்தாலோ அல்லது நீண்ட நாட்களாக பொருட்கள் வாங்காமல் அட்டை முடக்கப்பட்டிருந்தாலோ பரிசு தொகுப்பு பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்றே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் டோக்கன் முறையை பற்றி பார்த்தால் கூட்ட நெரிசலை தவிர்க்க உங்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் உங்கள் வீட்டிற்கே வந்து டோக்கனை வழங்குவார்களாம். அதில் குறிப்பிட்டுள்ள தேதியில் சென்றால் மட்டுமே பரிசை பெற முடியுமாம். பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் மற்றும் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் பெற்றவுடன் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிற்கு குறுஞ்செய்தி வரும் என்றும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் ஒருபுறம் இருக்க தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கிய நகர்வுகள் தற்போதே உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இடையிலான பல ஆண்டுகால கூட்டணியில் இதுவரை இல்லாத அளவிற்கு விரிசல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு தனிப்பட்ட வாக்கு வங்கி இல்லை என்பதும் அக்கட்சிக்கு இருந்த சிறுபான்மையினரின் வாக்குகளை நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கணிசமாக பிரித்து சென்று விட்டதும் திமுக தலைமையை கவலையடைய செய்திருக்கிறது. ஒரு தேசிய கட்சியாக பாஜகவை எதிர்க்க டெல்லி அளவில் காங்கிரஸ் தேவைப்பட்டாலும் தமிழகத்தின் தற்போதைய களநிலவரப்படி அக்கட்சியை சுமப்பது திமுகவிற்கு பாரமாகவே இருக்கும் என்ற எண்ணம் ஆளுங்கட்சி வட்டாரத்தில் மேலோங்கி வந்துவிட்டது. கடந்த தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் பலவற்றில் அவர்கள் வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி திமுகவின் உழைப்பாலும் அதன் வாக்கு வங்கியாலுமே சாத்தியமானது என்ற கருத்தை திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். காங்கிரசிற்கு ஒருவேளை 25 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கினால் அது மற்ற கூட்டணி கட்சிகளான விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே அதிருப்தியை ஏற்படுத்தும். இதன் காரணத்தினால் காங்கிரஸை ஒரு சுமையாக கருதும் திமுகவோ வரும் தேர்தல்களில் அவர்களை கலட்டிவிடவும் தயங்காது என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் பலமாகவே ஓங்கி வருகிறது.
காங்கிரசிற்கு ஒதுக்கப்படும் அந்த 25 இடங்களை தற்போது கூட்டணியில் இல்லாத தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகளுக்கு பிரித்து கொடுப்பதன் மூலம் வட தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலங்களில் தனது பலத்தை அதிகரிக்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக பிளான் ஒன்றை வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்கும் போது முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்றும் வட்டாரங்களில் தகவல்களும் கசிந்து வருகிறது. மேலும் இறுதியாக 2026 தேர்தல் என்பது தமிழகத்தின் பாரம்பரிய கூட்டணிகளில் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. காங்கிரஸ் போன்ற கட்சிகள் தங்களது வாக்கு சதவீதத்தை உயர்த்த எவ்வித முயற்சியும் எடுக்காமல் திராவிட கட்சிகளின் தோளில் ஏறி வெற்றி பெற நினைக்கும் காலாவதியான உத்தியை இனி திமுக அனுமதிக்கப் போவதில்லை. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியேற்றப்பட்டால் அது தமிழகத்தில் அக்கட்சியின் அஸ்தமானமாக அமையலாம். ஸ்டாலினின் இந்த அதிரடி திட்டமானது வரும் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதங்களில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடிக்கும் போது முழுமையாக வெளிச்சத்திற்கு வரும் என்றும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தை திமுக கூட்டணி கட்சிகள் எழுப்பி வரும் நிலையில் அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று அனைவருக்கும் தகவல் அனுப்பிவிட்டு அதற்கான கதவை இழுத்து பூட்டியிருக்கிறதாம் திமுக. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தன்னுடைய வலுவான கூட்டணியை தக்க வைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது திமுக. அதோடு மட்டுமல்லாமல் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் சுறுசுறுப்பாக இயங்க வைக்க உடன்பிறப்பே வா, ஓரணியில் தமிழ்நாடு, நிர்வாகிகளுடன் 1-to-1 மண்டல மாநாடுகள், பூத் வாரியான கள ஆய்வுகள், முதலமைச்சரின் மாவட்ட விசிட் என படுவேகமாக செயல்பட்டு வருகிறது அக்கட்சி. ஆட்சியை தக்க வைத்து வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் திமுக இயங்கி வரும் நிலையில் ஆட்சியில் பங்கு என்ற முழக்கம் அவர்களுக்கு தலைவலியாக மாறிப்போய் இருக்கிறது. தன்னுடைய அரசியல் கட்சியை தொடங்கிய போது ஆட்சியில் பங்கு என்று விஜய் எழுப்பிய முழக்கத்தை திமுக கூட்டணி கட்சிகளும் கையில் எடுத்துக்கொண்டன. அதற்கான முதல் குரலை எழுப்பியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள்தான் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பொங்கல் பண்டிகையானது வந்திருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி பொங்கல் பண்டிகை வர இருப்பதால் இந்த பொங்கல் பண்டிகைக்கு தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 5000 வரை ரொக்கமாக பொங்கல் பரிசு தொகுப்பில் வழங்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த தகவல் வெளியானதிலிருந்தே தமிழக மக்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் ஆழ்ந்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தனது திட்டங்களை வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்டு வருவோம் என்ற நம்பிக்கையுடன் திமுகவும் கால்பதித்து கொண்டிருக்கிறது. அநேகமாக வரும் தேர்தலில் எந்த கட்சி தான் வெற்றி பெறும் என்று தேர்தலை முடிக்கும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.